இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கைடன்ஸ். ஆனா உண்மை இதுதான். 10 குழந்தை பெற்றுக்கோங்க. ஸ்கூலுக்குலாம் அனுப்பாதீங்க. ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. சுய தொழில் நடத்துறவங்களால கட்டாயமா இது எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ண முடியும். பிரான்சைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பிரான்சைஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்களை வளர்க்கறத பிரான்சைஸ் பண்ணி விடாதீங்க. நீங்க வளர்க்கலன்னா சோசியல் மீடியாவும் வீடியோ கேம்ஸும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உங்க குழந்தைங்களை வளர்க்கும். அப்புறம் நாசமா போயிருச்சுன்னு நடுத்தரில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன புண்ணியம்? குழந்தைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய தனித்தன்மைகளை கண்டுபிடிக்க வச்சு அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறதுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மெக்கல்லே தருதரம் முடிச்ச என்ன பண்ணாலும் என்ஜினியர் ஆக்கு, எல்லாத்தையும் 10th 12th என்ஜினியர், அவன் என்ஜினியர் ஆனா என்ன பண்ணுவான், போற மாதிரி நின்று இருப்பான். உடனே இப்ப கமெண்ட் போடுவீங்க, நித்யானந்தா குலக்கல்வி முறையை ப்ரமோட் பண்றாரு. ஆமா, அதுதான் பண்றேன். லைஃப பில்ட் பண்றதே அவ்வளவு ரசனையோடையும் ஆனந்தத்தோடையும் பில்ட் ஆகணுங்க. அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கைடன்ஸ். ஆனா உண்மை இதுதான். 10 குழந்தை பெற்றுக்கோங்க. 10 குழந்தை பெற்றுக்கோங்க. ஸ்கூலுக்குலாம் அனுப்பாதீங்க. ஹோம் ஸ்கூலிங் பண்ணுங்க. சுய தொழில் நடத்துறவங்களால கட்டாயமா இது எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ண முடியும். இப்பெல்லாம் ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சுங்க. உங்க லைஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கும் டிசிப்ளின்டா நடத்துறதுக்கும் உங்க லைஃப பியூட்டிஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் எல்லாமே வந்துருச்சுங்க. அழகா மேனேஜ் பண்ண முடியும். பிரான்சைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பிரான்சைஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்களை வளர்க்கறத பிரான்சைஸ் பண்ணி விடாதீங்க. நீங்க வளர்க்கலன்னா சோசியல் மீடியாவும் வீடியோ கேம்ஸும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி உங்க குழந்தைங்களை வளர்க்கும். அப்புறம் நாசமா போயிருச்சுன்னு நடுத்தரில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன புண்ணியம்? நீங்க வளர்க்கல, யாரோ வளர்த்தாங்க, அப்புறம் என்ன ஆகும்? அது அப்படிதான் போகும். 10 குழந்தைங்களை பெற்றுட்டு நல்லா ஹோம் ஸ்கூலிங் பண்ணி குழந்தைங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அதனுடைய தனித்தன்மைகளை கண்டுபிடிக்க வச்சு அந்த ஃபீல்டில் எக்ஸல் பண்ண வைக்கிறதுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மெக்கல்லே தருதரம் முடிச்ச என்ன பண்ணாலும் என்ஜினியர் ஆக்கு, எல்லாத்தையும் 10th 12th என்ஜினியர், அவன் என்ஜினியர் ஆனா என்ன பண்ணுவான், போற மாதிரி நின்று இருப்பான். என்ன பண்றதுன்னு தெரியாது வாழ்க்கையில. ஒரு மனுஷன் 25 வருஷம் எல்லாம் உபயோகமில்லாத ஒரு கல்விக்காக வீணடிக்கலாமாங்க. குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே ஏஐ மூலமா எஜுகேட் பண்ணி உங்களுடைய பிசினஸோட பாகமா மாத்தி வளரும் பொழுதேங்கய்யா உடலுக்கு தேவையானது, மனதுக்கு தேவையானது, உடல் நலம் இருக்க, மனநலம் இருக்க, பொருளாதார வளத்தோடு வாழ பிராக்டிக்கலா உங்க பிசினஸ் கத்து கொடுத்தே பிசினஸோடய வளர்த்துருங்கயா. உடனே இப்ப கமெண்ட் போடுவீங்க, நித்யானந்தா குலக்கல்வி முறையை ப்ரமோட் பண்றாரு. ஆமா, அதுதான் பண்றேன். லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க எல்லாரையும் பாருங்க. பிசினஸ் மேன் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், பேரெல்லாம் நான் தனியா சொல்லல, அத்தனை பேரும் பாருங்க குலக்கல்வி முறையால் தான் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன்ல தான் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் ஆகுங்கயா, ஸ்பெஷலைசேஷன் டெவலப் ஆகுங்க. இதான் உண்மைங்கயா. அதனால என்ன பிசினஸ் பாக்குறீங்களோ உங்க குழந்தைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே அந்த துறை அறிவு அதை கொடுத்து வளர்க்கும் பொழுதே அந்த மாதிரி வளர்த்துருங்கயா. அப்போ அவங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சோ இது மாதிரியான ஒரு டைட் நிட் லார்ஜ் ஃபேமிலியா உருவாகுங்க. வாழ்க்கை முழுமையடையுங்க. அப்ப பூமியை விட்டுட்டு போகும்பொழுது, நீங்க கைலாசம் போகும்பொழுது, ஆஹா, வந்ததற்கு மிக பெரும் நல் செயல் செய்தேன், இந்த குழந்தைகள் இந்த தர்மத்தை தொடர்ந்து நிகழ்த்துவார்கள்னு உங்களுடைய வம்சம் உங்களை கொண்டாட, நீங்கள் உங்கள் வம்சத்தின் மீது மிகுந்த ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்தது என்கின்ற ஆனந்தத்தோட கைலாசம் போவீங்க. அவங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஸ்ரத்தையினால சிராத்தம் கொடுத்து உங்களுக்கு பித்ருகர்மாக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த வெர்டிக்கல் டைம் ஜோன் மேலுலகங்கள்ல பயணிச்சுட்டு இருந்தாலும் அங்கிருந்தே உங்களுடைய ஆழ்ந்த உணர்வோடு, சக்தியோடு, அன்போடு, இவர்களை கருணையோடு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுதாங்க நம்ம வாழ்க்கை முறை. சுய தொழிலோடு இயங்குங்கள். இப்ப என்ன ஆகுன்னா, சொசைட்டில அடுத்து வர்ற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னாங்கயா, ஆயிரக்கணக்கான சுய தொழில் செய்கிற ஃப்ரீலான்சர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸா மாறுவாங்க. அதுதான் ஐடியல் சொசைட்டிங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைத்து ஒன்றை உருவாக்குனீங்கன்னா உங்கள் உயிர்மை மேம்படும். The girl who makes his man a king will live as a queen. The girl who keeps his man as a slave will live ever as a slave's wife. That's all. அதனால இன்னொருத்தருக்கு வேலை செய்யாதீங்க. நீங்க 2 பேரும் உழைத்து உங்க வாழ்க்கையை கட்டமைங்க. அப்ப என்னன்னாங்க, உங்களுடைய உடல் நலத்துக்காக யோகா பண்றது, மனநலம், உயிர் நலத்துக்காக பூஜை பண்றது, உங்களுடைய ஆன்மீக சாதனைகள், உங்கள் வாழ்க்கையின் உயர்மை தேடுதல், இது எல்லாத்துக்கும் உங்களுடைய தொழில், பணம்,
இந்த வியாபாரம் போன்றவைகள் தடையாக இருக்காம உங்களால அழகா அந்த ப்ரையாரிட்டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பணத்துக்காக உங்களுடைய நேரத்தை மத்தவங்களுக்கு வித்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய விக்கிறீங்கயா. அப்ப நேச்சுரலா என்ன பண்ணுவீங்க? யோகா பண்ண முடியாது, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி உணவு சமைச்சு சாப்பிட முடியாது, எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. இப்ப நாசமா போக வேண்டியதா போகும். அதெல்லாம் அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலுங்கயா, முடிஞ்சிருச்சு. இந்த ஜாவா முருகேசன் லைஃப் ஸ்டைல் அவுடேட்டடு. ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல 2 வீலர், 3வது மாசத்துல காரு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அபார்ட்மெண்ட், அதெல்லாம் அவுடேட்டடு. பண்ணிட்டு என்ன பண்ணுவ? அது மொத்தமுமே உங்ககிட்ட சாவி இருக்கிற உன்னுடைய கிரேவியார்டு, அவ்வளவுதான். வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் பெற்று வாழ்வை இழந்தவன் கதை போலே